நல்லா விளையாடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டு வார கடைசியில் வரும்போது நம்ம கூட விளையாடுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. இன்னொருத்தர் யாரும் நல்லா விளையாண்டாங்கன்னா மனசார பாராட்ட வராது. ஏன்னா அந்த வாரம் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சார். என் கூட வா, உங்களுக்கு கேப்டன்ஷிப்பை கிடையாது போங்கடா அப்படின்னு. மொத்தமாக போச்சா? இவன் என்கிட்ட ஒரு 5% தான் பேசுறா, ஆனா என்னைய பத்தி யார்கிட்டயே போய் ஒரு 50%. இங்க எனக்கு வந்து ஒரு செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. இந்த இதெல்லாம் சும்மா வச்சுக்கோ. இது என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃப்ரெண்டுன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கா. நம்மளுக்குலாம் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு. இவளுக்கு ஃப்ரெண்டுலயே பிரான்ச்சஸ் இருக்கு. ஜெஃப்ரி, உனக்கு என்னடா செல்லமே, நீ அழகுதான். சரி சார், ஸ்டார்ட் சார். நீ வெளியே வந்தா உனக்கு இருக்குடா ஜெஃப்ரி. ஓகே, ரெடி. முத்துக்குமரை வந்து எனக்கு முந்தா நேற்று மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா எனர்ஜெட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி இன்னும் இந்த நொடி. ஓகே சார். நாளைக்குன்னு சொன்னாலும் விளங்காது. ஏன்னா வார வாரம் ஒழுங்கா பேசுங்க நான் சொல்லுவேன். ஒழுங்கா பேச வரலன்னு தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ரி பண்ணலாம் முடிவு எடுத்திருக்கீங்க பாருங்க. மஞ்சுரி நோ இன்ஜுரி, அதான் சொன்னீங்க முத்து. இந்த வாரம் முத்து வாங்கின அடி தான் பெரிய அடி. உட்காருங்க முத்து. அதுல எத்தனை பேர் ஜாக்கு தெரிஞ்சவங்க? மஞ்சரி எப்படி இருக்கீங்க? மஞ்சரி நான் கேட்கறேன். மஞ்சரி யாரும் கேட்கல. நான் கேட்கறேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். தரையில ஒருத்தர் நீந்தி போனதை நான் பார்த்தேன். பவித்ரா ஜனனியை வந்து இந்த ஒரு ஃபார்முக்கு பார்க்குறோம். ஃபயர் மோடாமா? ஆமா சார், ஃபயர் மோட். ஆனால் இன்னும் பத்தலை. மியூசிக். எனக்கு அந்த தரையில நீந்துற மோட்டிவேஷனை கொடுத்தது சௌந்தர்யா தான் சார். அவங்க நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் சார். அப்படியா? கோச்சிங் கொடுத்தாங்களா? விஷால், ஆக்சுவலாக எந்திக்க போறீங்களா இல்லை சும்மா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? வெளியில எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப பெயினோட தான் உள்ள கூட்டு, நானும் தான் கூட்டு போனேன் உள்ள. வெளியே எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்களா? நான் வர இல்ல சரி சரி. ஏன்னா எந்திக்கிற மாதிரி எதுக்கு நடிச்சிங்க 2 முறை? இப்படி ஒரு ஃப்ராடு கேப்டன் நான் பார்த்தே இல்லை. நீங்க தான் ப்ரொமோல வரதுக்காக பண்றா, நீங்க தானே சொன்னீங்க. 2 பேருக்கு நல்லா பேச வரும். ஓகே, பேச வரதுனால என்ன வேணா பேசலாமா அன்ஷிதா? அதுக்கப்புறம் எதுக்கு சந்தேகம் வந்தது? சார் பெயின் கில்லர் போனா சொன்னா சார் கேட்கவே இல்லை சார், அதனால சொல்லி கேட்டேன். என்னது இது? ஆனால் யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டுருக்குல்ல, நம்ம அது மேலே எப்படி கமெண்ட் பாஸ் பண்ணுறோம்? தப்பு இல்லையா? அது தப்பு தான் சார். இல்லை ஏஞ்சலில் வேற என்ன வீடு வீடுன்னு வேற கத்துனா, அந்த ஏஞ்சல் எங்கே போச்சு? அது கேளுங்க. எக்ஸ்ட்ரா சக்கரை கொடுத்தா மட்டும் ஓகே, நான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஓகே இல்லைன்னு கேளுங்க. அவனுக்கு லெகமெண்ட் சொன்னோன்னே எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு சார். ஏன்னா அப்படி இல்லாம போச்சுன்னா அந்த வீடு அவனை நடிக்கிறான்னு சொல்லி இந்த ஒரு வாரத்தில் அவனை முடிச்சிருவாங்க சார். சார் ஜெஃப்ரி இந்த வீட்ல எல்லாரோடைய பிரியத்துக்குரியவன் சார். ராணுவ கிடையாது சார். இதே ஜெஃப்ரிக்கு ராணுவ பண்ணியிருந்தா இன்னைக்கு ராணுவ ரொம்ப ராணுவ தான் அந்த வீட்டோட வில்லனா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கருப்புல சட்டை போட்டு வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேட் டேடா எனக்கு. எனக்கு தெரிஞ்சு சந்திராஷ்டம் நினைக்கிறேன்.
இது எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க கை ஏதோ சுத்தினேன்னு சொன்னா சத்தியமா தெரியவே தெரியாது. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியாத போது நீங்க ஏன் நடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க? இல்லம்மா, விளையாடுறது வேறமா, நீ நடிக்கிற அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் என்னதுமா அது அப்படின்னு? எங்களுக்குலாம் முடியலன்னா நாங்க எங்களை பிடிச்சிருக்கவங்கள தான் முடியல விடுங்கன்னு சொன்னோம் சார். ஆனா அன்ஷிதாக்கு முடியலன்னா மட்டும் கேப்டன் தான் சார் வருவார். அப்ப மொத்த பேர் இப்படி பொருள்றாங்க, என் கால் உள்ள இருக்கு சார். நான் காலு 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 காலுன்னு ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கேன். இந்த ஆட்டத்துக்கு பேர் என்ன? இதே மஞ்சரி இடத்துல நீங்க இருந்து உங்க இடத்துல மஞ்சரி இருந்து நடந்தா என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தங்க பண்ணும்போது டர்ட்டி கேம்னா, அப்ப நீங்க பண்ணும்போது என்னதுமா அது அப்படின்னா? மற்ற விளையாண்டதை பார்த்துருப்பீங்கல்ல, நடந்ததெல்லாம் பார்க்குறீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குமே, நீங்கள் தான் சும்மா வருவீங்களே. நீங்கள் ஒன்று பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, உங்களோட நியாயம்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது ஏதாவது ரூல்ஸில் இருக்கா? நீங்கள் பேசுனது இருந்துச்சா? அது நமக்கு தான் டைம் எடுக்குது. அவங்க ஒரு நிஜமாக ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுட்டு ஃபாஸ்ட்டாக அடுத்த முறை திரும்பி பண்ணிட்டாங்கன்னா ஃபாஸ்ட்டாக மன்னிப்பு கேட்பாங்க, ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த எல்லோ டீமையும் கொஞ்சம் தாக்கியிருந்தாங்கன்னா அவங்க வின் பண்ணி. உங்களுக்கு எல்லோ டீம் மேல என்ன காண்டோ அது அவங்க நேரத்தில் நினைச்சா என்ன அர்த்தம்? கிக் பண்ணலாம் வேணாமான்னு யோசிச்சிருக்காங்க, தப்புன்னு தோணிருக்கு, உதச்சிட்டாங்க. இப்பதான் சார் புரியுது. என்ன சார் நீங்க 11 வாரத்தில் சௌந்தர்ய டேலண்ட் புரியுதுன்றீங்க? தனியா இன்னொரு எபிசோடாவே பண்ணுவீங்க, உட்காருங்க. இந்த வாரம் உங்களுக்கு நடந்த பெரிய அநியாயம், உட்காருங்க. பெரிய டேலண்ட் சார், அதை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? இவங்க 2 பேர் ஒன்னா சேர்வாங்கன்றது ஓகே, ஆனா உங்களை தாக்காம அவங்கள தாக்குவாங்கன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ப்ளூ டீம் அட்டாக் பண்ணும்போது கல் எடுத்துட்டு போய் பிங்க் டீம்ல போட்டதுக்கு பதிலா ரெட் டீம்ல போட்டிருந்தா ரெட் டீம் உள்ள இருந்திருப்பாங்க சார். இன்னொருத்தரை காப்பாத்திரம் போனீங்களே, அதான் என்ன அர்த்தம்? ஏன்னா பேசிக்கா விஷால் வந்து முதல்ல அந்த டீம்ல தான் சார் ரொம்ப உதவி பண்ற மனப்பான்மை ஒரு கட்டிங்க. ஒரு உங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்தங்க இங்க இருந்து நின்று அவங்க போய் எட்டி உதச்சி ஏதோ 2 கல் எடுத்து பார்க்கவே பாவமா இருந்தது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மூஞ்சியை கியூட்டா வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க, அதானே? ஆமா சார். அதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆமா சார். நீங்க ஏமாந்தீங்களான்னு கேக்குறேன் சார். ஆமா சார்.